ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமாரி லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டே விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் போட்ட கோலம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி மறுபடியும் விளக்கு வச்சுருக்கேன். இந்த விளக்கு வந்து நாய் மறுபடியும் வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும். சின்னதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து பூசணி பூ வந்து எங்கள் வீட்டில் பூக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து நான் இந்த பூவை எடுத்து வச்சுருக்கேன். சிம்பிளாக சின்னதாக ஒரு கோலம் போட்டுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து சமையல் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் என்ன சமையல் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் வெஜிடபிள் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். சரி, நான் வந்து இப்போ சமையல் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சு பட்டை, லவங்கம், சோம்பு, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூவு, மராட்டி மொக்கு, பிரியாணி இலைலாம் சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதுமே வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸும் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி தான் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நான் புதினா, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து நான் பிரியாணி மசாலா தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா சேர்த்தோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கின தயிர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நான் மில் மேக்கர் சேர்த்துக்கிறேன். மில் மேக்கர் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இது கூடவே வந்து நான் வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து இந்த டம்ளரில் தான் வந்து இன்றைக்கி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு டம்ளருக்கு வந்து நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்பேன். இது வந்து சாப்பாட்டு அரிசின்றதுனால எனக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி. நான் வந்து 5 டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி சேர்த்துருக்கேன். நான் வந்து 10 டம்ளர் அளவுக்கு வந்து இதில் தண்ணி சேர்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நான் கழுவி வச்சிருந்த அரிசியும் சேர்த்துட்டேன். பாருங்கள், நான் வந்து அரிசியெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுட்டு 3 விசில் வர வரைக்கும் நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ ஆற வச்சுருக்கேன் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்காக. சாப்பாடு ஆறுனதுமே நம்ம லஞ்ச் பாக்ஸ் கட்டிடலாம். இப்போ வந்து நம்ம பூ பறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிசம்பரம் பூ இன்றைக்கி நிறையாவே பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று விட இன்றைக்கி அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்த பூவெல்லாம் பறித்து நான் கட்டி வந்து காவியாவுக்கு வச்சுட்டு நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு இன்றைக்கி நிறைய பூ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து காவியாவுக்கு ஜடை பின்னி விட்டுட்டு பூ வச்சுட்டேன். இத்தனை நாளாக வந்து ஒரு சைடு மட்டும்தான் நான் பூ வைப்பேன். இன்றைக்கி 2 சைடு வர மாதிரி வந்து நான் பூ வச்சுருக்கேன். இந்த மாதிரி பூ வச்சா காவியாவுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே பூ பூத்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் கட்டிடலாம் குழந்தைங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு போட்டு வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு நம்ம வந்து லஞ்ச் பேக்கில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தமுச்சு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காவியாவுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு. அவள் வந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அவளை கொஞ்சம் சமாதானம் பண்ணி ஸ்கூலுக்கு அமுச்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக காவியாவை சமாதானம் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து வெளியில் போக தான் கிளம்பியிருக்கேன். நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ரைஸ் மில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறேன். கோல மாவில் வந்து அரிசி மாவு கலக்கிறதுக்காக நான் வந்து அரிசி மாவு தான் அரைச்சிட்டு வர போகிறேன். அப்படியே வந்து நம்ம கோல மாவு வாங்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோல மாவு வாங்கிட்டு வந்து நம்ம அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி வந்து கோலம் போட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கோல மாவு வந்து ஆண்டு வரும். அதனால தான் நான் இன்றைக்கி வந்து அரிசி மாவு தான் அரைக்க போகிறேன். அதுவும் இல்லாத அரிசி மாவில் வந்து நம்ம கோலம் போடுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி வந்து அரிசி மாவு அரைக்க போகிறேன். நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரைஸ் மில்லுக்கு போயிட்டு மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். அரிசி மாவு கோல மாவு மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையில். நாளைக்கு தான் கோல மாவு வருமா. கோல மாவு வந்ததுமே நான் வாங்கிட்டு வந்து கோல மாவில் வந்து அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி நான் கோலம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அரிசி மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இனிமேல் நம்ம வந்து கோல மாவு வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ வந்து இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.